Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு பைத்தான் செஷன் 18ல நம்ம பார்க்க போறது இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் சூப்பர் ஃபங்க்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு கிளாஸை நீங்க ஒரு பேஸ் கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். நீங்க ஒரு கிளாஸை ஒரு பேஸ் கிளாஸ்ல இருந்தும் டிரைவ் பண்ணலாம், மல்டிபிள் கிளாஸ்ல இருந்தும் டிரைவ் பண்ணலாம். அதே மாதிரி அதை ஹைரார்கிக்கலா மறுபடி டிரைவ் பண்ணி கொண்டு போயிட்டேவும் இருக்கலாம். இப்ப இந்த பர்டிகுலர் செஷன்ல நம்ம பார்க்க போறது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி. இங்க a class can be derived from base class and it can use its attributes and methods. நீங்க ஒரு கிளாஸை பேஸ் கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த கிளாஸை நீங்க சைல்டு கிளாஸ் அப்படின்னுவீங்க. அந்த சைல்டு கிளாஸ் கேன் இன்ஹெரிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் பேரண்ட் கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேரண்ட் கிளாஸ் வச்சிருக்கேன். அந்த கிளாஸ் நேம் யூனிவர்சிட்டி. அதுல உள்ள அட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி நேம் அண்ட் லொகேஷன். அண்ட் ஐ ஹாவ் சம் மெத்தட்ஸ் டு ஆக்சஸ் த அட்ரிபியூட்ஸ். அதே மாதிரி ஒரு சைல்டு கிளாஸ் வச்சிருக்கேன். அந்த சைல்டு கிளாஸோட நேம் காலேஜ். அதுல காலேஜ் கோட், நேம் அண்ட் ஃபோன் நம்பர் இதெல்லாம் நான் அட்ரிபியூட்ஸா வச்சிருக்கேன். அதாவது டேட்டா மெம்பர்னு நம்ம சொல்லலாம். And addition to that, I have some methods to access the attributes. இப்போ இந்த சைல்டு கிளாஸை நான் பேரண்ட் கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதாவது காலேஜ்ன்ற கிளாஸை நான் யூனிவர்சிட்டின்ற கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ணியிருந்தேன்னா இந்த காலேஜ்ன்ற கிளாஸ் கேன் ஆக்சஸ் த அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பேரண்ட் கிளாஸ். அதாவது யூனிவர்சிட்டியில உள்ள அட்ரிபியூட்ஸையும் மெத்தட்ஸையும் இதால ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப சூப்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் an ஆப்ஜெக்ட் தட் ரெப்ரசன்ட் பேரண்ட் கிளாஸ். அதாவது ஒரு சைல்டு கிளாஸோட பேரண்ட் கிளாஸ் என்ன அப்படின்றத நீங்க ரெஃபர் பண்ணணும்னா நீங்க சூப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். என்னோட பேரண்ட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில ஐ ஹாவ் யூனிவர்சிட்டி நேம் அண்ட் லொகேஷன். இந்த ரெண்டு டேட்டா மெம்பருக்குள்ள வேல்யூவை நான் init மெத்தட்ல இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஹாவ் ஒன் மோர் மெத்தட் தட் இஸ் டிஸ்பிளே யூனிவர்சிட்டி விச் இஸ் டிஸ்பிளேயிங் த டீடைல்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் காலேஜ்னு ஒரு கிளாஸ் இருக்கு. திஸ் இஸ் த டிரைவ்டு கிளாஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அதாவது சைல்ட் கிளாஸ் நேம் விதின் பிராக்கெட்ல நீங்க பேரண்ட் கிளாஸ் நேம் கொடுக்கணும். இப்போ இதுலயும் இனிட்ன்ற மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட்ல நீங்க சில பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்றீங்க. அதுல சில அட்ரிபியூட்ஸ் உங்களோட காலேஜ் கிளாஸ்க்குள்ள அட்ரிபியூட்ஸ் அதெல்லாம் நீங்க அசைன் பண்ணிடுறீங்க. அசைன் பண்ணிட்டு ஃப்ரம் திஸ் யூ ஆர் காலிங் அ பேரண்ட் கிளாஸ் இனிட் மெத்தட் யூனிவர்சிட்டி டாட் இனிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நீங்க கால் பண்றீங்க. இந்த வேல்யூஸை நீங்க பிரிண்ட் பண்ணி பாக்குறதுக்கு பிரிண்ட் வேல் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கீங்க. அதுல இருந்து நீங்க பிரிண்ட் பண்றீங்க. இப்ப இங்க பிரிண்ட் வேலையும் பாத்தீங்கன்னா நீங்க பேரண்ட் கிளாஸ்ல உள்ள டிஸ்பிளே யூனிவர்சிட்டி மெத்தடையும் நீங்க கால் பண்ணிருக்கீங்க. ஒன் ஆப்ஜெக்ட் எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கோம்னா காலேஜ். காலேஜ்ன்றது நமக்கு சைல்டு கிளாஸ். இந்த கிளாஸை பேஸ் பண்ணி இந்த C1 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது இந்த இனிட் மெத்தட் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். கால் ஆகும்போது இட்ஸ் அசைனிங் த வேல்யூ. நம்ம என்னென்ன பாராமீட்டர் கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்க அசைன் ஆகிக்கிறோம். அதுல இருந்து நீங்க யூனிவர்சிட்டின்றத கால் பண்றீங்க. தென் C2.print இதோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பாக்குறீங்க. C1.display யூனிவர்சிட்டி அப்படின்னு யூனிவர்சிட்டி டீடைலையும் நீங்க பிரிண்ட் பண்ணி பாக்குறீங்க. இப்போ இங்க P1 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க பேஸ்ட் ஆன் யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி கிளாஸை பேஸ் பண்ணி P1 கிரியேட் பண்ணிருக்கீங்க. P1.display யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுக்கும்போது இந்த P1 ஆப்ஜெக்டே யூனிவர்சிட்டிக்காக கிரியேட் பண்ணதுதான். அந்த P1.display யூனிவர்சிட்டின்றது அந்த ஆப்ஜெக்ட் அந்த பர்டிகுலர் மெத்தடை கால் பண்ணுது. பட் ஆனா இங்க C1 ஆப்ஜெக்ட் காலேஜை பேஸ் பண்ணி கிரியேட் ஆனது. அதுல நம்ம C1.display யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்மளால கால் பண்ண முடியுது அப்படின்னா இங்க என்ன மீனிங்? திஸ் சைல்ட் கிளாஸ் கேன் ஆக்சஸ் த மெத்தட்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் பேரண்ட் கிளாஸ். சைல்டு கிளாஸை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் C1 கேன் ஏபிள் டு ஆக்சஸ் த மெத்தட்ஸ் ஆஃப் பேரண்ட் கிளாஸ். இதை தான் நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம். இன்க்ளூட் பண்ணி பார்ப்போம்.
இப்போ இங்க என்னோட காலேஜ் டீடைல் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி டீடைல் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. தென் லாஸ்டா P1 யூனிவர்சிட்டியை பேஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் அதோட டீடைல் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இதுவும் பேரண்ட் சைல்ட் கிளாஸ்க்குள்ள எக்ஸாம்பிள் தான். இங்கே யூனிவர்சிட்டின்றது பேரண்ட் கிளாஸ், காலேஜ்ன்றது சைல்டு கிளாஸ். இதுல என்னோட காலேஜ்ல எனக்கு வந்து இனிட் மெத்தட் கிடையாது. என்னோட போன எக்ஸாம்பிள்ல காலேஜ்ல இனிட் மெத்தட் இருந்தது. இங்க இனிட் மெத்தட் கிடையாது. எனக்கு யூனிவர்சிட்டியில மட்டும்தான் இனிட் மெத்தட் இருக்கு. அதுல நான் வந்து யூனிவர்சிட்டி நேம் அண்ட் லொகேஷனை நான் அசைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் C1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் காலேஜை பேஸ் பண்ணி. அதாவது என்னோட சைல்டு கிளாஸை பேஸ் பண்ணி நான் ஒரு C1 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணும்போது ஐ எம் பாசிங் சம் parameter that is university name and location. Whenever object is created, that will call init method automatically. இப்படி நம்ம பார்த்திருக்கோம். இங்க என்னோட காலேஜ்ல init method கிடையாது. So it's calling its parent init method. ஓகே, அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்க init method இருந்ததுன்னா சைல்ட்ல உள்ள init method கால் பண்ணுது. அப்படி இல்லைன்னா இது பேரண்ட்ல உள்ள init method கால் பண்ணுது. init method கால் பண்ணி இந்த வேல்யூஸை வந்து உங்களுக்கு அசைன் பண்ணிடுது C1 ஓட யூனிவர்சிட்டி நேமுக்கும் C1 ஓட லொகேஷனுக்கும். இப்ப பிரிண்ட் வேல் அப்படின்னு கொடுக்கும்போது அது வந்து உங்களோட சைல்டு கிளாஸ்ல உள்ள ஒரு மெத்தட் பிரிண்ட் பண்ணுது. C1.display universityன்றது உங்களோட சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நீங்க பேரண்ட் கிளாஸ்ல உள்ள ஒரு மெத்தடை கால் பண்றீங்க. இங்க டிஸ்பிளே யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரிண்ட் பண்ணி காமிக்குது. Okay, let us execute this program. நமக்கு child class calledன்றது print ஆயிருக்கு. Then we can able to see the university name and the location. First print value call ஆயிருக்கு. Second display universityயும் call ஆயிருக்கு. I am getting the result of university name and location. Next நம்மளோட exampleல நம்ம super function யூஸ் பண்ணிருக்கோம். This super function is a built-in function that return object that represent the parent class. இதை எப்படி யூஸ் பண்ணிருக்கோன்றதை நம்ம இங்க பார்ப்போம். இங்கேயும் நம்மளோட பேரண்ட் கிளாஸ் யூனிவர்சிட்டி, சைல்டு கிளாஸ் காலேஜ். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல நான் இங்க வந்து பேரண்ட் கிளாஸ் நேம் டாட் இனிட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு பதிலாக இங்க நான் சூப்பர் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே ப்ரோக்ராம்ல நான் இங்க ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த சூப்பர் எதை ரீப்ளேஸ் பண்ண போகுது? பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ எதுக்காக இப்படி சூப்பர் அப்படின்னு யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் நம்மளோட பேரண்ட் கிளாஸ் நேமை நம்ம ஹார்ட் கோட் பண்ணாம நம்ம அந்த சூப்பர் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் இட்ஸ் அ குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ். இப்போ C1 அப்படின்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் ஃபார் த சைல்டு கிளாஸ் அண்ட் ஐ ஹாவ் டூ மெத்தட்ஸ். One is the child class method, another one is the parent class method. Even though this is the child class object, I can able to access the parent class method. That is what we have seen here. Okay, now let us execute this program. Okay, these values are assigned and I can see the university name and location. ஸோ இந்த செஷன்ல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருக்கோம். இதில் நம்ம யூஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாக யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ். யூனிவர்சிட்டி இஸ் யுவர் பேரண்ட் கிளாஸ் அண்ட் காலேஜ் இஸ் அ டிரைவ்டு கிளாஸ் ஆர் சைல்டு கிளாஸ். இதில் நம்ம சூப்பர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.